போச்சு போச்சு. நீ அசிங்கப்படாமல் இருக்கணும்னா எனக்கு 1 லட்சம் மட்டும் கொடு போதும். அப்படி எனக்கு தரலன்னா இந்த ஃபோட்டோவை போஸ்டர் அடித்து ஊர் முழுக்க ஓட்டிடுவேன். உங்கள் குடும்பத்துக்கு ஊரில் நல்ல பேர் இருக்குது, அந்த பேர் போகாமல் பார்த்துக்க. தம்பி, எல்லா மர செடிகளுக்கும் பூச்சி மருந்து அடிச்சிட்டேன். என் வேலை முடிஞ்சது. பெரிய ஐயா வந்தா சொல்லிருங்க. அப்ப நான் வரட்டுங்களா? எல்லாரும் முன்னாடி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிக்கிறதுக்கு பேசாம இதை குடிச்சிட்டு நிம்மதியா செத்து போறதே மேல். நான் உயிரோட இருந்தா தானே அந்த போட்டோவை காமிச்சு என்னை மிரட்டுவாங்க. நான் செத்து போறேன். என்ன காரியம் பண்ண பாத்தீங்க மாமா? உயிரை மாய்ச்சிக்கிற அளவுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? சொல்லுங்க மாமா, என்ன ஆச்சு? எதுக்கு பணத்தை திருட பாத்தீங்க? இப்ப எதுக்கு பூச்சி மருந்து குடிக்க போனீங்க? என்னாச்சு மாமா? சொல்லுங்க மாமா. எனக்கு கண்மணி மேல இருந்த கோவத்தை உட்காருங்க. ஹலோ, யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? நீ அசிங்கப்படாமல் இருக்கணும்னா எனக்கு 1 லட்சம் மட்டும் கொடு போதும். அப்படி எனக்கு தரலன்னா இந்த ஃபோட்டோவை போஸ்டர் அடித்து ஊர் முழுக்க ஓட்டிடுவேன். உங்கள் குடும்பத்துக்கு ஊரில் நல்ல பேர் இருக்குது, அந்த பேர் போகாமல் பார்த்துக்க. என்ன மாமா, கண்மணிக்கு போய் துரோகம் பண்ண பாத்திருக்கீங்க? கண்மணிக்கு என்ன குறை மாமா? அவளுக்கு ஒரு குறையும் இல்ல ராசாத்தி, நல்லாதான் இருக்கா. ஆனா நானும் கண்மணி இன்னும் புருஷன் பொண்டாட்டியா வாழவே இல்லை. அதுக்கு காரணம் கண்மணி தான். அவ என்ன ஒரு புருஷனா நடத்துறதே இல்லை ராசாத்தி. நான் என்னைக்கு கபடி போட்டியில இனி என்ன ஜெயிச்சு முதல் பரிசு வாங்குறனோ அப்பதான் எல்லாம் சொல்லிட்டா.
நானும் என்னால முடிஞ்ச அளவுக்கு போராடி பார்த்துட்டேன். என்னால எதுவுமே முடியல ராசாத்தி. மாமா, நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை அப்புறம் பாத்துக்கலாம். நான் பணம் எடுத்துட்டு வரேன். நீங்க முதல்ல இந்த போட்டோ பிரச்சனையை முடிங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் பாத்துக்கலாம். ராசாத்தி, வீட்டுல தெரிஞ்சா நீ மாட்டிப்ப ராசாத்தி. அதை நான் பாத்துக்கிறேன் மாமா. அப்படியே தெரிஞ்சாலும் திருட்டு பழி தானே வரும். அதை நான் சமாளிச்சுக்கிறேன். ஆனா நீங்க தான் மாட்டிக்க கூடாது. மாட்டினா நம்ம மொத்த குடும்ப மானமும் போயிடும் மாமா. இருங்க மாமா, நான் போய் பணம் எடுத்துட்டு வந்துடுறேன். சொல்லுங்க அண்ணி. ஏய், எல்லாரும் வந்துட்டாங்களா? பண விஷயம் கேட்டியா? இன்னும் அவங்க வரல அண்ணி. வந்த உடனே நான் கேட்டுட்டு ஃபோன் பண்றேன். ம், சரி ராசாத்தி. சரிங்க அண்ணி. வாங்க. பாத்தியா கண்மணி, அவ அண்ணி கேட்ட உடனே யாருக்கும் தெரியாம எடுத்துட்டு போறா. இவளை என்ன பண்ணலாம்? இனியும் கிட்ட மாட்டி விட்டுறலாம் அத்தை. அவ பணம் எடுக்கும்போது நாம எடுத்த வீடியோ இருக்குல்ல, இது போதும் கண்மணி. என்கிட்ட இருந்து சாவிய பறிச்சிட்டால, அவளை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. இத வச்சே அவளை வீட்டை விட்டு விரட்டி அடிக்கிறேன் பாரு. நீ உடனே இனியனுக்கு ஃபோன் பண்ணு. சொல்லுங்க பெரியமா. இனியா, உடனே வீட்டுக்கு கிளம்பி வந்துரு. இல்ல பெரியமா, மில்லுக்கு ஒரு முக்கியமான விஷயமா போயிட்டு இருக்கானா. இங்க அதை விட முக்கியமான வேலை இருக்கு. நீ உடனே கிளம்பி வா. என்ன விஷயம் பெரியமா? நீ நேர்ல வா, நான் சொல்றேன். சரி. இந்தாங்க மாமா. இதுல அவங்க கிட்ட 1 லட்சம் பணம் இருக்கு. அவங்க கிட்ட கொடுத்துட்டு நீங்க போட்டோ வாங்கிட்டு வந்துருங்க. ராசாத்தி, இதனால உனக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுமா. எனக்கு ஒரு பிரச்சனையும் வராது. அப்படியே வந்தாலும் அதை நான் பாத்துக்கிறேன். நீங்க உங்க பிரச்சனையை முடிங்க. இது 4 பேருக்கு தெரிஞ்சு நம்ம குடும்பமான போறதுக்குள்ள காதும் வச்ச மாதிரி முடிச்சிட்டு வாங்க. இந்தாங்க, போயிட்டு வாங்க. ரொம்ப நன்றி ராசாத்தி. இந்த உதவியை என்னைக்கு மறக்க மாட்டேன். மாமா, நமக்குள்ள எதுக்கு மாமா இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம்? போங்க, போய் சீக்கிரம் அதை வாங்க பாருங்க.
அத்தை பாத்தீங்களா அத்தை? பணத்தை எடுத்து அவங்க வீட்டுக்கு கொடுத்துட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி ஹால்ல வந்து உட்காந்துருக்கா. நீங்க இந்த வீட்லயே இருக்கீங்க, உங்ககிட்டயாச்சும் ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. அது சரி, அவ உங்களை மதிச்சா தானே? அவளுக்கு வர வர கொழுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு. எவ்வளவு தூரம் போறான்னு நானும் பாக்குறேன். இனிய வரட்டும், வந்த உடனே இருக்கு அவளுக்கு. அவ அப்பா வீட்டு பணம் மாதிரி யார்கிட்டயும் கேட்காம கொள்ளாம எடுத்து கொடுக்கறா. இரு, அவளை என்ன பண்றேன்னு பாரு. சொல்லு. ஹலோ, நீ சொன்ன இடத்துல தான் இருக்கேன். நீ எங்க இருக்க? பணம் கொண்டு வந்திருக்கியா? கொண்டு வந்திருக்கேன். அங்கேயே இரு, வரேன். சரி, சீக்கிரம் வா. வரேன், வெய். பணம் எங்க? போட்டோ கொடு. இரு, எண்ணிக்கிறேன். என்னத்த இன்னும் காணும்? வருவான் வருவான். அத்தை, இனிய வரட்டும் வரட்டும். பெரியமா, என்ன வெளில உட்காந்துட்டு இருக்கீங்க? உன் பொண்டாட்டி பண்ண காரியம் வீட்டுக்குள்ள ஆறு அமர்ந்து உக்காந்து பேசுற மாதிரியா இருக்கு? நீ எப்ப வருவ? உன்கிட்ட கொட்டி தீக்கலான்னு தான் காத்துட்டு இருந்தேன். என்னாச்சு பெரியமா? அந்த ராசாத்திய நம்பாதீங்க, அவகிட்ட சாவிய தராதீங்கன்னு சொன்னா யாராவது கேட்டதானே? கடை தேங்காய் எடுத்து வழிப்புள்ளையாருக்கு உடைச்ச மாதிரி நாம வீட்டை அடமான வச்சு மில்லுக்குன்னு வாங்கி வச்சிருந்த பணத்தை எடுத்து பொண்ணு கிட்ட தூக்கி கொடுத்துட்ட. அவ உன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கல, உன் அப்பா கிட்ட கூட கேட்கல, ஏன் வீட்டுல இருக்கிற யார்கிட்டயுமே கேட்கல. நீ இத நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும் இனியா. அதான் நான் வீடியோவே எடுத்து வச்சிருக்கேன். கண்மணி, அந்த வீடியோவை காமி. அண்ணி வேணாம். என்ன பெரியமா, உங்க மேல நான் சந்தேகப்படுவேனா? என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஏய் ராசாதே, பத்த வச்சிட்டோம். வாங்க. ராசாதே, ஏய் ராசாதே, ஏய். என்னாச்சு மாமா? ஏய், மில்லுக்கு கடன் வாங்கின பணத்தை தூக்கி உங்க அண்ணிக்கிட்ட கொடுத்தியா? இல்ல மாமா. போய் சொல்லாம சொல்லுடி. இல்ல மாமா, நான் அன்னைக்கு பணம் கொடுக்கல. என்னடா பிரச்சனை? தம்பி,
மில்லுக்குன்னு கடன் வாங்கி வச்சிருந்த பணத்தை பொன்னிக்கு தூக்கி கொடுத்துட்டா. இனிய கேட்டா இல்லன்னு சாதிக்கிறா. அப்படியே ரசதி? அப்படியா? அப்ப பீரோல இருக்கிற பணத்தை போய் எடுத்துட்டு வா. போ. அது போடி. ஏய் போடி. டேய், ஏன்டா அந்த புள்ளை போட்டு மிரட்டிட்டு இருக்க? அப்பா நீங்க கொஞ்சம் சும்மா இருங்கப்பா. அவ யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப வருவால, அவ வந்ததுக்கு அப்புறம் தெரியும் உங்க எல்லாத்துக்கும் அவ எப்படின்னு. ₹1,00,000 கம்மியா இருக்கு. எப்படி? சாவி உங்ககிட்ட தானே இருக்கு. சொல்லுடி, பணத்தை என்ன பண்ண? யாருக்கு எடுத்து கொடுத்த? ஏய், ₹1,00,000 எங்க போச்சுன்னு கேக்குறான்ல, சொல்ல போறியா இல்லையா? ராசாத்தி, சொல்றி. ஆமா மாமா, நான் தான் பணத்தை எடுத்து அன்னிக்கிட்ட கொடுத்தேன். ஏண்டி, இவ்வளவு நேரம் நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன்ல, குடுக்கவே இல்லைன்னு சாதிச்ச. இப்ப எப்படி வந்துச்சு? டேய், டேய், இனியா, அண்ணா, அறிவில்லை உனக்கு? திருந்தவே மாட்டியாடா? அப்பா, எதுக்கு எடுத்தாலும் கை நீட்டிட்டு? என்னப்பா நீங்க எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இருக்காப்பா இவ. இனியா, உங்ககிட்ட அப்புறம் சொல்லிக்கலாம்னு நினைச்சு மறந்துருப்பாப்பா. எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். இனியா தள்ளு. என்ன எல்லாரும் இனியும் தப்பு பண்ண மாதிரி அவனை திட்டிட்டு இருக்கீங்க? தப்பு பண்ணது அவ. மறக்கடா, வாயை மூடிட்டு பேசாம இருக்க மாட்டேன். சரி, இந்த பிரச்சனை இதோட விடுங்க. எதுவா இருந்தாலும் மங்க வந்தப்பறம் அப்பா பேசிக்கலாம். என்னப்பா பேசுறீங்க? அது எப்படிப்பா விட முடியும்? ஏப்பா, இவங்க வீட்டுல ஒரு பண கஷ்டம், நாம என்ன உதவாமையா போயிட போறோம்? அது என்ன யாருக்குமே தெரியாம எடுத்து கொடுக்கறது? இவளுக்கு எங்க எடுத்து வந்துச்சு ஏய், துணிச்சலு? அப்பா, ஒவ்வொரு தடவையும் இவளை நம்பினதுக்கு நம்ம நம்பிக்கை தான்ப்பா ஏமாத்திட்டு இருக்கா. மாமா, நான் செஞ்சது தப்புதான் மாமா, என்ன மன்னிச்சிருங்க மாமா. பா, எல்லாத்தையும் பண்ணிட்டு அப்புறம் என்ன மன்னிச்சிருக்கேன்னு கேளு. இவதான் யாருக்கும் தெரியாம பணத்தை எடுத்து கொடுத்தானா? அந்த பொண்ணுக்கு எங்க போச்சு புத்தி? எப்படி அவ கை நீட்டி பணத்தை வாங்கலாம்? பொண்ண கொடுத்த வீட்ல இப்படி திருட்டுத்தனம் பண்றமேன்னு உடம்பு கூச வேண்டாம்? அவளுக்கு எங்க அதெல்லாம் புரிய போகுது? அந்த பொண்ணிதான் நம்ம வீட்டு நகையே டூப்ளிகேட் பண்ணி ஃப்ராடுத்தனம் பண்ணவளாச்சே. அவளை எல்லாம் அன்னைக்கே போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருக்கணும். பாவம் பார்த்து விட்டோம் பாருங்க, அதான் இப்படி எல்லாம் செஞ்சிருக்கா. இனியா, இதை இப்படியே விட்டுற கூடாது. மறக்காதா, என்ன அவனை உசுப்பேத்திட்டே இருக்க? உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, நீங்க சும்மா இருங்க. இதையெல்லாம் ஆரம்பத்திலேயே அடக்கி வைக்கணும், இல்லனா இலக்காரமா போயிடும். பெரியப்பா, பெரியம்மா சொல்றது என்னவோ உண்மைதான். அவங்களுக்கு எங்க போச்சு அறிவு? எனக்கு கோவமா வருது. இதே கோவத்தோட போய் அவங்க நாக்க புடுங்குற மாதிரி 4 வார்த்தை கேட்டாதான் யாத்திர ஆடணும். ஏய், மாமா, இனியா, இனியா, இல்ல, சொல்றதை கேளு. நில்றா. மாமா,
மாமா ஒரு நிமிஷம் நில்லுங்க மாமா. மாமா வேண்டாம் மாமா. டேய் இனியா மாமா சொல்றத நீங்க போய் கேளு. கேட்க வேண்டாம் அங்கெல்லாம் மாமா. போக வேண்டாம். சொல்றத கொஞ்சம் கேளுங்க. போகாதண்ணே. இனியா, டேய் அண்ணா வேண்டாம். டேய் இனியா 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 அண்ணாக்கு என் மேலதான் மாமா. டேய், இனியா. நான் தானே கொடுத்தேன். சொல்றத கேளுடா. என்ன இருந்தாலும் சம்பந்த வீட்டுல போய் பிரச்சனை பண்ணக்கூடாது. பிரச்சனை போகாத. பண்ண போகல அவங்கள நாக்க புடுங்குற மாதிரி 4 வார்த்தை திட்டிட்டு வந்துடுறேன். மாமா வேண்டாம் மாமா.